தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். வாழ்க்கையின் தரத்தை உயர்த்திக் கொள்ள வேண்டுமா? வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றியாளனாக இருக்க வேண்டுமா? என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். என்னன்னு கேட்டா, நம்மளுடைய பலவீனம் என்ன அப்படின்ட்டு நமக்கு மட்டும் தான் தெரிய வேண்டும். மற்றவர்களுக்கு அதை தெரியப்படுத்தக் கூடாது. எனக்கு எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயம் அப்படின்னு சொல்லிடுவோம். சொல்லும்பொழுது என்ன ஆகும்? மற்றவர்களுக்கு அது ரொம்ப லகுவாக நம்ம ஏமாற்ற முடியும். இது தேவையில்லை. நம்மளுடைய பலவீனத்தை தாண்டி, நம்மளுடைய பயத்தை தாண்டி நாம் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னா ஞானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். எது வேணாலும் கத்துக்கலாம். அது மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நிறைய தைரியத்தை கொண்டு வரும் விஷயங்கள். எண்ணம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த எண்ணத்தில் தான் பயம் வரும். அந்த பயத்தை நாம் அப்படியே முடிச்சிடலாம். முடிஞ்சு போச்சு, வேண்டாம் இந்த பயம். நம்ம எப்பயுமே வாழ்க்கையில் வெற்றியாளனாக இருக்க வேண்டும் அப்படின் போது என்ன, ஃபர்ஸ்ட் பயத்தை வெளியிட வேண்டும். ஒரு தைரியத்தை வர வைத்துக் கொள்ள வேண்டும். என்னால் எதையும் சாதிக்க முடியும். என்ன இது ஒரு பெரிய விஷயம், இதுல இருந்து என்னால் வெளியில வர முடியும். நான் இந்த இன்டர்வியூக்கு போறேன், ஒரு படபடப்பு, ஒரு பயம், ஐயோ எப்படி நம்ம அதுல ஜெயிப்போமா அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். ஒரு வகுப்பே எடுக்க போறோம்னு சொன்னா நம்மளால பேச முடியுமா அப்படின்ற ஒரு பயம். ஏதாவது ஒன்று சாப்பிட்டோம்னா கூட என்ன, இந்த சாப்பாடு நமக்கு ஒத்துக்கிறோமா, இதை போய் நம்ம சாப்பிட்றோமே அப்படின்ற ஒரு பயம். ஒரு வண்டி ஓட்டணும்னு சொன்னா அதை கத்துக்கொள்றதுக்கு முன்னாடியே ஐயோ நான் என்னால முடியாதுப்பா, எனக்கு ரோடுன்னா பயம். இது மாதிரி நிறைய பயங்கள் இருக்கும் பொழுது ஒரு வெற்றியாளனாக திகழ முடியாது. வாழ்க்கையில் வெற்றி என்பது மிக மிக முக்கியம். எப்பயுமே வாழ்க்கை நம்ம ஒரு வெற்றியாளனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா இது மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள்ல இருந்து நம்ம வெளியில வர வேண்டும். கோபம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த கோபம் கூட என்ன ஆகும்னா, யாரை பார்த்தோம்னே சட்டுன்னு கோபப்படுறது, அது கூட நமக்கு ஒரு வெற்றியை நம்மிடம் தக்க வைத்துக் கொள்ளாது. அதனால சந்தோஷமாக வாழணும், வெற்றியாளனாக வாழணும், சாந்தமாக இருக்கணும். பத்ரிஜி ஒன்று சொல்லியிருக்காரு, சாந்த தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாந்தம்ன்றது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் இல்லை? அந்த காலத்துல எல்லாம் எவ்வளவு சாந்தமாக இருந்தாங்க. இப்போ எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ், யாரை கேளுங்க ஸ்ட்ரெஸ். அதை விட என்னன்னு கேட்டா, 30 வயசு 40 வயசுக்கு எப்ப பாரு மெடிக்கல் செக்அப், ஏதோ ஒரு உடம்பு, என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நடக்கிறதுனா கூட என்னால இது நடக்க முடியாதுப்பா அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அப்படி ஒரு எண்ணங்கள் அந்த அளவுக்கு ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த எண்ணங்களில் இருந்து வெளியில் வர வேண்டும். ஏன்னா இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அதை நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்மளுடைய எண்ணம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும், எதையாவது அதால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, உண்மையிலேயே நம்மளை மாறி நம்மளுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு சொன்னா கிடையாது. ஒரு பயம் தான் வரும். இதுல இருந்து வெளியில வர வேணும். வாழ்க்கை எப்பயுமே வெற்றியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து சின்ன வயசுல இருந்தே தியானம் பண்ணுங்க. நம்மளுடைய PSSM 18 கொள்கைகள் இருக்கு. அது நம்ம ஃபாலோ பண்ணாலே, அதை தொடர்ந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பயிற்சி செய்தாலே நாம் நிச்சயமாக எல்லா குணங்களும் நமக்கு இருக்கும். ஆன்ம வளர்ச்சி என்பது கண்டிப்பாக இருக்கும். அது தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டும். நம்மளுடைய புத்தகங்கள் எவ்வளவோ ஆன்மீக புத்தகங்கள் இருக்கு, அதை நம்ம படிக்கலாம். ஒரு 10 பக்கம் படிங்க. படிச்சுட்டு திருப்பி திருப்பி அந்த 10 பக்கத்தை படிக்கும்பொழுது மனதில் பதியும். நடைமுறை வாழ்க்கையில் அதை நாம் செயல்படுத்தலாம். அப்பொழுது எதிலுமே ஒரு வெற்றி என்பது மட்டும் தான் இருக்கும். நாம் எப்பயுமே வெற்றியாளனாக, சாதனையாளராக இருக்க வேண்டும். எல்லா துறையிலும் இருக்கலாம். இதுதான் அதுதான் இல்லை. நமக்கு என்ன வேலை இருக்கிறதோ அதில் வெற்றியை நாம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இதற்கு தொடர்ந்து தியானம், சுவாத்தியாயம், சத்சங்கம், சர்வீஸ் என்றது மிக மிக முக்கியம். சேவை, பத்ரிஜி சொல்லியிருக்காரு இல்லையா, ஆன்மீக சேவை அழியாத சேவை அப்படின்னு. அதனால் இதெல்லாமே செய்யும் பொழுது நாம் எப்பயுமே ஆனந்தமாக இருக்கலாம். தொடர்ந்து தியானம் செய்வோம், ஞானம் பெறுவோம். நன்றி.